கூலி படத்துல வர இந்த சீன் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு எலக்ட்ரிக் சேரை சத்யராஜ் அவர்கள் டிசைன் பண்ணிட்டு அதன் மூலியமா எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு இறந்த உயிரற்ற ஒரு மனித உடலை நம்மளால சீக்கிரமா டிஸ்போஸ் பண்ண முடியும், இதனால எவ்வளவு எனர்ஜி நம்மளால சேவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி இந்த வீடியோல காமிச்சிருப்பாங்க. ஆனா பிராக்டிக்கலா இந்த சேரை உருவாக்கி இந்த சேர் மூலியமா நிறைய பேரை அந்த எக்ஸிகியூஷன் மெத்தடுக்கு அமெரிக்காவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் 20ஆம் நூற்றாண்டுல ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸிகியூஷன் மெத்தடா இருந்ததுதான் இந்த எலக்ட்ரிக் சேர் கேபிட்டல் எக்ஸிகியூஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. நியூயார்க், அலபாமா, இந்தியானா போன்ற பல மாகாணங்கள்ல கோர்ட்டால ஒரு நபர் குற்றவாளின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நார்மலா ஒரு நபரை கொல்றதுக்கு இதுல 2000ல இருந்து ஒரு 3000 வோல்ட் அளவுக்கு கரண்ட் கொடுத்தாலே போதும். ஆனா இந்த கூலி படத்துல காமிக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா அவங்களை பர்ன் பண்ணணும், அவங்களை ஆஷஸா மாத்தணும்னா அதுக்கு இந்த பவர் சப்ளை ஆனது போகாது. இன்னமும் ஹெவியஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட பவர்ன்றது இதுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் இதுல எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணாலும் அந்த இருக்கக்கூடிய பாடிக்கு, அதில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பாடிக்கு அதன் மூலமா சில தீக்காயங்களும் பார்ஷியலி அது பர்ன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கே தவிர கம்ப்ளீட்டா ஆஷஸா மாத்துறதுக்கான பவர் அந்த ஒரு எலக்ட்ரிக் சேர் கிட்ட கிடையாது. ஆனா இதுக்கான கான்செப்ட்ன்றது உலகம் முழுக்க யோசிக்கப்பட்டாலும் இன்கேஸ் தப்பானவங்க கையில இந்த சேர் ஆனது கிடைச்சிருச்சுன்னா இதனால ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுன்றதுக்காக இந்த ஒரு திட்டத்தை தடை பண்ணது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் யாரும் இதை உருவாக்க கூடாதுன்றதும் இப்போ ஒரு சட்டமா இருந்துட்டு இருக்கு.